எழுத்து வரிசையில் விடுபட்ட எழுத்துக்களை கண்டுபிடிக்க. கொடுக்கப்பட்டிருக்கிற எழுத்து தொடர்ல 4 இடங்கள் விடுபட்ட இடங்களா இருக்கு. இந்த 4லையும் அதிகபட்சமா ABC இந்த 3 எழுத்துக்கள் தான் இடம்பெற்றிருக்கு. இப்ப இந்த எழுத்துக்கள் எல்லாம் எப்படி ஃபில் ஆயிருக்குன்னு பாருங்க. BACC இந்த குரூப் ஆஃப் லெட்டர்ஸ் தான் அப்படியே ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. ஃபில் பண்ணுங்க. விடுபட்ட இடங்கள்ல என்னென்ன எழுத்துக்கள் வருதுன்னு பாருங்க. B வருது, A வருது, A வருது, B வருது. ஆப்ஷன் Dல இருக்கு, டிக் பண்ணிக்கோங்க. கொடுக்கப்பட்டிருக்கிற சீக்வன்ஸை பாருங்க. இந்த சீக்வன்ஸ்ல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாம் XYZ மட்டும்தான். XXYYZZ இதுதான் பேட்டர்ன் மாதிரி இருக்கு. XXYYZZ ஃபில் பண்ணா எல்லாமே சரியா வருதான்னு பாருங்க. எல்லாமே சரியா வருது. விடுபட்ட இடங்கள்ல என்னென்ன எழுத்துக்கள் வருதுன்னு பாருங்க. X, Z, Y, X. ஆப்ஷன் Cல இருக்கு, டிக் பண்ணிக்கோங்க. கொடுக்கப்பட்டிருக்கிற எழுத்து சீரீஸை பாருங்க. இதுல அதிகபட்சமா ABC 3 எழுத்துக்கள் தான் இருக்கு. இந்த 3 எழுத்துக்களை வச்சு பேட்டர்ன் கிரியேட் பண்ணி அந்த பேட்டர்னை ரிப்பீட்டடா கொடுத்துருக்காங்க. ABCBA இதுதான் நமக்கு பேட்டர்னா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை ரிப்பீட் பண்ணி பாருங்க. ABCBA ஃபில் பண்ணா எல்லாமே சரியா வருதான்னு பாருங்க. எல்லாமே சரியா வருது. எம்டி பிளேசஸ்ல ஃபில் ஆன எழுத்துக்களை எடுத்து பாருங்க. B வருது, A வருது, B வருது, B வருது. ஆப்ஷன் Aல இருக்கு, டிக் பண்ணிக்கோ. கொடுக்கப்பட்டிருக்கிற எழுத்து சீரீஸ்ல விடுபட்ட எழுத்துக்களை கண்டுபிடிக்கணும். இங்க ACDF 4 எழுத்துக்கள் தான் இருக்கு. இந்த 4 எழுத்துக்களை வச்சுதான் பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ என்ன பேட்டர்ன் இருக்குன்னு பாருங்க. ACDFFDCA இதுதான் பேட்டர்ன். ஃபில் பண்ணி பாருங்க. எல்லாமே சரியா வருது. எம்டி பிளேசஸ்ல ஃபில் ஆன எழுத்துக்களை எடுத்து பாருங்க. DFDC ஆப்ஷன் Bல இருக்கு, டிக் பண்ணிக்கோங்க. கொடுக்கப்பட்டிருக்கிற எழுத்து வரிசையை பாருங்க. 4 இடங்கள்ல விடுபட்ட எழுத்துக்களையும் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற எழுத்துக்களை பாருங்க. H இருக்கு, E இருக்கு, G இருக்கு, F இருக்கு. இந்த 4 எழுத்துக்களை வச்சு பேட்டர்ன் கிரியேட் பண்ணி அந்த பேட்டர்னை தான் ரிப்பீட்டடா இந்த வரிசையில போடுறாங்க. ஸோ பேட்டர்ன் இங்க HFEG. இத ஃபில் பண்ணி பாருங்க. எல்லாமே சரியா வருது. இப்ப எம்டியா இருக்கிற பிளேசஸ்ல ஃபில் ஆயிருக்கிற எழுத்துக்கள் என்னென்ன? F, H, F, G. ஆப்ஷன் Dல இருக்கு, டிக் பண்ணிக்கோங்க. கொடுக்கப்பட்டிருக்கிற எழுத்து வரிசையை பாருங்க. எழுத்து வரிசையில இருக்கக்கூடிய எழுத்துக்கள் ABDN. இங்கே நாம பேட்டர்னா ABADNA கெஸ் பண்றோம். 3 இடத்துலையும் இந்த பேட்டர்னை நம்ம ஃபில் பண்ணா மேட்ச் ஆகுது. இப்ப எம்டியா இருக்கிற பிளேசஸ்ல ஃபில் ஆயிருக்கிற எழுத்துக்கள் எடுங்க. ANDA ஆப்ஷன் Cல இருக்கு, டிக் பண்ணிக்கோங்க. கொடுக்கப்பட்டிருக்கிற எழுத்து வரிசையை பாருங்க. 7 இடங்கள் அங்க எம்டியா இருக்கு. இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற எழுத்துக்களை பாருங்க. RSTUV இந்த 5 எழுத்துக்களை வச்சு இங்க பேட்டர்ன்ஸ் கிரியேட் ஆகும். பேட்டர்ன் என்னவா இருக்கு? RSTUVயா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பேட்டர்னை நம்ம ஃபில் பண்ணா எல்லா இடங்களும் மேட்ச் ஆகுது.
விடுபட்ட இடங்கள்ல இருக்கக்கூடிய எழுத்துக்களை மட்டும் ஆர்டரா எழுதிக்கோங்க. யூவி, டிஆர், வி, யூவி. ஆப்ஷன் ஏல இருக்கு, டிக் பண்ணிக்கோங்க. கொடுக்கப்பட்டிருக்கிற எழுத்து வரிசையை பாருங்க. 6 இடங்கள் விடுபட்டிருக்கு. அதை நாம கண்டுபிடிக்கணும். இங்க WXYZ தான் கொடுக்கப்பட்டிருக்கிற எழுத்துக்கள். இந்த எழுத்துக்களை வச்சு பேட்டர்ன் கிரியேட் பண்ணி 4 இடங்களையும் ஃபிக்ஸ் பண்றாங்க. என்ன பேட்டர்னா இருக்கும் இங்க? இது ஒரு சைக்கிளிக் ஆர்டர் பேட்டர்ன். பாருங்க, முதல் பேட்டர்ன் WXYZ. அடுத்தது ஒரு எழுத்து அப்படியே சைக்கிளிக் ஆர்டர்ல வருது. ஸோ XYZW. அடுத்தது என்ன வரணும்? YZWX. அடுத்தது ZWXY வரணும். இந்த பேட்டர்னை நம்ம ஃபில் பண்ணா எல்லா இடங்களும் மேட்ச் ஆகுது. இப்ப எம்டியா இருக்கிற பிளேசஸ்ல ஃபில் ஆயிருக்கிற எழுத்துக்கள் என்னென்ன? XZ, ZY, XW. ஆப்ஷன் பில இருக்கு, டிக் பண்ணிக்கோங்க. IJK இந்த 3 எழுத்துக்களை வச்சு ஒரு எழுத்து வரிசை கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ என்ன பேட்டர்ன் இருக்குன்னு பாருங்க. இந்த 3 எழுத்துக்களை வச்சு உருவான பேட்டர்ன் முதல் IJKன்னு இருக்கு. அடுத்தது IIJJK மாதிரி இருக்கு. அடுத்தது IIIJJK மாதிரி இருக்கு. பேட்டர்னை ஃபில் பண்ணி பாருங்க, சரிதான். விடுபட்ட இடங்கள்ல வருகிற எழுத்துக்கள் JI, JK, IJK. ஆப்ஷன் டில இருக்கு, டிக் பண்ணிக்கோங்க. LMNO இந்த எழுத்துக்களை வச்சு ஒரு எழுத்து வரிசை கொடுக்கப்பட்டிருக்கு. 7 எழுத்துக்கள் விடுபட்டிருக்கு. இந்த 7 எழுத்துக்களையும் நாம கண்டுபிடிக்கணும். என்ன பேட்டர்ன் இருக்குன்னு பாருங்க. LMNO, அடுத்தது MLON. இந்த 2 பேட்டர்ன் மாறி மாறி வர்ற மாதிரி இருக்கு. செக் பண்ணி பாருங்க, மேட்ச் ஆகுது. அடுத்தது மேட்ச் ஆகுது. பேட்டர்னை ஃபில் பண்ணி பாருங்க, சரிதான். எம்டியா இருக்கக்கூடிய பிளேசஸ்ல என்ன எழுத்துக்கள் ஃபில் ஆயிருக்குன்னு பாருங்க. MO, LL, NMO. ஆப்ஷன் ஏல இருக்கு, டிக் பண்ணிக்கோங்க. BD, EG, HJ, KM கடைசி எழுத்து தொகுப்பு கொடுக்கப்படல. BD இதுல இருந்து 3 எழுத்துக்களை தள்ளினா EG. அதுல இருந்து 3 எழுத்துக்களை தள்ளினா HJ. அதுல இருந்து 3 எழுத்துக்களை தள்ளினா KM. K இருந்து 3வது எழுத்து N. M இருந்து 3வது எழுத்து P. சோ NP ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் பில இருக்கு, டிக் பண்ணிக்கோங்க. 6 பாக்ஸஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் ஜோடிக்கு 3 எழுத்துக்கள், 2ஆம் ஜோடிக்கு 4 எழுத்துக்கள், 3வது ஜோடிக்கு 5 எழுத்துக்கள். சோ ஆன்சர் 5 எழுத்துக்கள் அமைஞ்சதா வரணும். முதல் ஜோடி JKL, அதோட ரிவர்ஸ் LKJ. 2வது ஜோடியில JKLM, அதோட ரிவர்ஸ் MLKJ. அப்ப இங்க 3வது ஜோடியில என்ன இருக்குன்னு பாருங்க. முதல் பாக்ஸ்ல JKLMN. அப்ப அடுத்ததுல ரிவர்ஸ் ஆகி வரணும், NMLKJ. ஆப்ஷன் டில இருக்கா? டிக் பண்ணிக்கோங்க. முதல் பாக்ஸ்ல ஒரு எழுத்து, 2வது பாக்ஸ்ல 2 எழுத்து, 3வது பாக்ஸ்ல 3 எழுத்து, 5வது பாக்ஸ்ல 5 எழுத்து, 4வது பாக்ஸ் தான் கேட்கப்பட்டிருக்கு. அப்ப 4வது பாக்ஸ்ல 4 எழுத்து இருக்கும். A B கீழே விட்டுட்டு CD எழுதிருக்காங்க. CDக்கு அப்புறம் EF கீழே விட்டுட்டு GHI. அப்ப ஒரு எழுத்து எழுதுனா ஒரு எழுத்தை கீழே விடணும். 2 எழுத்து எழுதுனா 2 எழுத்துக்களை கீழே விடணும். 3 எழுத்து எழுதுனா 3 எழுத்துக்களை கீழே விடணும். சோ ஐக்கு அப்புறம் 3 எழுத்துக்களை கீழே விட்டுட்டோம்னா
MNOPன்னு 4 எழுத்துக்களை மேல எழுதணும். 4 எழுத்துக்களை எழுதிட்டோம்னா 4 எழுத்துக்களை கீழே விடணும். எந்த எழுத்துல இருந்து அப்ப அடுத்தது ஆரம்பிக்கணும்? யூல இருந்து ஆரம்பிக்கணும். சோ நம்ம கெஸ் கரெக்ட் தான். MNOP ஆப்ஷன் டில இருக்கு, டிக் பண்ணிக்கோங்க. DEFG, FGHI, HIJK, இடையில ஒரு பாக்ஸ் விடுபட்டிருக்கு. LMNO. ஒவ்வொரு பெட்டிகள்லையும் உள்ள 3வது எழுத்து அதற்கு அடுத்து வரும் பெட்டியின் முதல் எழுத்தாக அமைகிறது. F முதல் எழுத்தா இருக்கு, FGHI. H முதல் எழுத்தா இருக்கு, HIJK. J முதல் எழுத்தா வரணும், so JKLM. L முதல் எழுத்தா வரணும், LMNO. நம்ம லாஜிக் கரெக்ட் தான். JKLM இதுதான் வரவேண்டிய ஆன்சர். ஆப்ஷன் சில இருக்கு, டிக் பண்ணிக்கோங்க. இந்த 4 பாக்ஸஸ்லயும் எழுத்துக்கள் ரிவர்ஸ்ல போற மாதிரி இருக்கு. அதனால நான் 3வது பாக்ஸ்ல இருந்து 1வது பாக்ஸ் நோக்கி டிராவல் ஆக போறேன். IJKL கீழே விழுந்துருச்சு, MN இருக்கு. Nக்கு அப்புறம் OP QR கீழே விழுந்துருச்சு, ST. Uல அடுத்த பாக்ஸ் ஆரம்பிக்குது, UV WX கீழே விழுந்துருச்சு, YZ இருக்கு. 3வது பாக்ஸ்ல கடைசி எழுத்து என்னன்னு பாருங்க, I. 9வது பொசிஷன். 2வது பாக்ஸ்ல கடைசி எழுத்து என்ன? O. 15வது பொசிஷன். 2 எழுத்துக்களுக்குமான வேறுபாடு 6. 6 இடது பக்கமா கூடி இருக்கு. நான் வலது பக்கத்தை கண்டுபிடிக்கணும்னா 6 கழிச்சுக்கணும். 9வது பொசிஷன்ல இருந்து 6 கழிச்சுட்டா 3வது பொசிஷன். கடைசி பாக்ஸ்ல C ல ஆரம்பிக்கணும். சோ CD EF டிராப் டவுன் பண்ணிட்டா GH. சோ HGDC ஆப்ஷன் D ல இருக்கு, டிக் பண்ணிக்கோங்க. ACF ZXU GIL கடைசி பாக்ஸ் கொடுக்கப்படல. A இலிருந்து 2வது எழுத்து C, C இலிருந்து 3வது எழுத்து F. 2வது பாக்ஸ்ல கடைசி எழுத்துல இருந்து ஆரம்பிக்குது பாருங்க. Z இருந்து 2வது எழுத்து பின்னோக்கி X, X இருந்து 3வது எழுத்து பின்னோக்கி U. இப்ப முதல்ல இருந்து 7வது எழுத்து G, G இருந்து 2 எழுத்து தள்ளினா I, அதுல இருந்து 3வது எழுத்து L. அப்ப கடைசியில இருந்து 7வது எழுத்து என்னன்னு பாருங்க, T. Tக்கு 2 எழுத்து முன்னாடி R, Rக்கு 3 எழுத்து முன்னாடி O. சோ TRO நமக்கு வரணும். ஆப்ஷன் B ல இருக்கு, டிக் பண்ணிக்கோங்க.